பொதுவாக மேம் வந்து கன் எடுத்து சுடுறதுக்கு முன்னாடி ஒரு தெய்வ வாக்கு சொல்லிட்டு தான் சுடுவாங்க. அதெல்லாம் பொதுவாகவே அவங்க பண்ண படம் வந்து ஹிட் ஆயிரும். மேம் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். பிஸியாக இருக்கீங்க. இவ்வளோ நேரமாக ப்ளக்கு பிடுங்கின டிவி மாதிரி இருந்தீங்க. ஏடா டமால் மேம் இப்போ தெரியுதா நீங்கள் எவ்வளோ தமிழ் படம் பண்ணணுன்னு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் மேம். பயங்கர அந்த ஒரு ஷாட் அப்படி ஒரு மைல் டாலி போகும்போதே தெரிஞ்சு நீங்கள் தான் யூ த guy who controls everythingன்ற மாதிரி. few words about the film please. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப 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 சந்தோஷம். இந்த அன்பும் ஆதரவு நான் எவ்வளோ 3-4 ஒரு கையில் என்ற மாதிரி விரலில் அவ்வளோ தான் தமிழ் படம் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் கொடுத்துருக்கிற அன்பும் ஆதரவும் வந்து அதுக்கெல்லாம் எவ்வளோ மேலே நீங்கள் எவ்வளோ அன்பும் ஆதரவும் கொடுக்குறீங்களோ அதுக்கு 10,000 மடங்கு திருப்பி உங்களுக்கு எனக்கு உள்ள அன்பு ஆதரவும் இருக்குது. தமிழ் தப்பாக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப புதுசு. இந்த டாப்பிக்கும் இதில் நான் என் கதாபாத்திரம் பண்ணியிருக்கிற விஷயங்களும் இதில் பேசியிருக்கிற வசனங்களும் எல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப க்யூரியஸாக நான் இதில் ஒர்க் பண்ணேன். இதில் அண்ட் ஆஃப்கோர்ஸ் மனு தான் என்னை நம்பி என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி மனு. இதில் எனக்கு ரொம்ப சரத் சார் மாதிரி, ஆர்யா மாதிரி, கௌதம் மாதிரி, அனகா, ரைசா, அதுல்யா, காளி சார் இவங்க மாதிரி எல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் கூட ஐ ஹேட் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கேங் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ஈவன் த என்டையர் க்ரூ இந்த ஏடிஸில் அண்ட் காஸ்டியூம் அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் அவ்வளோ ரொம்ப டீம் ஒர்க் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த எங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கும் நாங்கள் இதில் ஷூட் பண்ணும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணோமோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் தான் போய் இந்த படம் பார்ப்பீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். ஏன்னா தியேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லோரும் ஆத்மார்த்தமாக உழைச்சி செஞ்சுருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக தியேட்டர்லேயே போய் பாருங்கள். மேம் அந்த குட்டி பாப்பாவுக்கு ஒரு ஆய் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அப்பா தூக்கிட்டு இருக்காரு. அழகாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் கொடுக்குற இந்த அன்பு ஆதரவும் தான் எனக்கு முன்னாடி போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. எப்போவுமே இது இருக்கணும். உங்கள் ப்ரேயர்ஸில் என்னையும் வைக்கணும். தேங்க்யூ ஸோ மச். மேம் கடைசியாக ஒரு குட்டி கேள்வி. இவ்வளோ படங்கள் பண்ணி தமிழ் 2019 ஸ்மூத்தாக சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஏன் ஒரு தமிழ் படம் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? இல்லை தமிழில் நல்ல ஐடியாஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஐஆர் படத்துக்கு அப்புறம் மனு வந்து ஒரு டைம் எடுத்து திரும்ப ஒன்று பண்ணுறாரு. ஸோ எவ்ரி டைரக்டர் அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க். எவ்வளோ டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் அவர் மிஸ்டர் ஜென்டில்மேன் ஆஃப் த மிஸ்டர் எக்ஸ். மனுவை பற்றி பேசும்போது எனக்கு அவங்களோட பேஷன்ஸ் தான் ரொம்ப எனக்கு எப்போவுமே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த படத்தை சம்பந்தப்பட்ட எல்லாமே எனக்கு புதுசு. ஸோ ஒவ்வொரு சீன் எடுக்கும்போதும் நான் மனுக்கிட்ட கேட்கும்போது ரொம்ப பொறுமையாக இந்த படத்தோட கதை முழுவதும் ஒவ்வொரு வாட்டியும் என்கிட்ட பொறுமையாக சொல்லி புரிய வைப்பார். நிறையா கேள்வி நானும் கேட்டுட்ருப்பேன். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ் டு மீ வென் ஐ திங்க் அபவுட் மனு இஸ் அமேசிங் லெவல் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் எல்லாரையும் ரொம்ப அன்பாக ஆனால் ஃபர்மாக ஸ்ட்ராங்காக கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஆர்கனைஸ்டாக இவ்வளோ பெரிய ஸ்கேலில் பண்ணக்கூடிய ஒரு படம் வந்து அந்த ஒரு லீடர்ஷிப் இருக்கும்ல. ஸோ அது வந்து ஐ சீன் தட் அஸ் அ வெரி அமேசிங் குவாலிட்டி இன் மனு. அண்ட் ஐ வாண்ட் டு சே இந்த படம் வந்து இந்த ஸ்கேலில் இருக்கிறதுக்கு பிரின்ஸ் பிக்சர்ஸ் அவங்க சப்போர்ட் அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு சப்போர்ட்டோ அவங்க ஒரு கான்ட்ரிபியூஷனும் இல்லைன்னா இந்த படம் இந்த இவ்வளோ பெரிய ஸ்கேலில் இருக்காது. ஸோ அதுக்கு பிரின்ஸ் பிக்சர்ஸுக்கும் டு give this film the scale that this deserves and according to Manu's vision. So அது வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் and of course me included the entire team of cast and crew எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இதில் ஈக்குவலாகவே இருக்குது. So it's a group effort, it's a team work which has been done with a great amount of passion and sincerity. So இது
பார்க்குறவங்களுக்கும் தியேட்டரில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஐம் ஷுர் இட் வில். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ வெரி மச். ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. நன்றி மேம். யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பட் சரத்குமார் சார் அப்புறமா மெசேஜ் அனுப்புவார். பட் நீங்கள் ஆன் ரெக்கார்டில் சொன்னதுக்கு நன்றி மேம். 1.5 மணி நேரம் நீங்கள் வர வரைக்கும் நான் தான் மேம் வித்து தள்ளிக்கிட்டு. என்டர்டெய்னிங்காக இருக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ வெரி மச். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். அடுத்து பைக் ட்ரிப் போகும்போது சொல்லுங்கள், நானும் ஒரு ட்ரையம்ஃப் வச்சுருக்கேன், கூட வரேன், பத்திரமா உங்களை பார்த்துப்பேன். டோன்ட் வரி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட். நன்றி மேம், நன்றி. எஸ் அபிஷேக். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. ப்ளீஸ் என்னத்தில் வச்சுக்கவா, வச்சுக்கிறியா? இந்தா. ஓகே, இந்த படத்தோட